எப்போதுமே வலது கருத்தில் தான் தெளிப்பாங்க. போய் போய் இடது கருத்துல தெளிக்கிறீங்க. சரி, என்ன புண்ணியம், என்ன வேலை? அன்பார்ந்த பெரியவர்களே, நாடக கலா ரசிகர்களே, குறிஞ்சி என்றால் மலை, மலைக்கு அழகு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் ஏறுமுதோர் ரிஷிவம், ரிஷிவத்தை படைத்தோன் பிரம்மா, பிரம்மா நாவில் உள்ளவள் கலைமகள், கலைமகள் கையில் உள்ளது வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் உள்ளது கபாலம், கபாலத்துக்கு உரியது உதிரம், உதிரத்துக்கு உரியவர்கள் அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிக்க சக்கரம், சக்கரத்துக்குரியவர் திருமால், திருமால் மார்பிலே தங்கியவள் மகாலட்சுமி, மகாலட்சுமி கணம்பொருந்திய பெரு சபைக்கு இச்சிறியவன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நெல்லுக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், பூவுக்கழகு செண்பகப்பூ, ஊருக்கு அழகான கிராமம் நம்முடைய ஈச்சூர் கிராமம். நம்முடைய ஈச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியே முந்தி பிறந்த விநாயகருடைய பெயரை சொல்லியும், அம்மனுடைய பெயரை சொல்லியும், முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லியும், அதாவது நம்முடைய ஈச்சூர் கிராமத்திலே ஸ்ரீ கங்கை அம்மனுக்காக கூழ்வாத்தல் திருவிழா, ஸ்ரீ கங்கை அம்மனுக்காக கூழ்வாத்தல் திருவிழா. இந்த திருவிழாவை பெருவிழாவாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய ஈச்சூர் கிராம பொதுமக்கள், அதாவது ஊர் கிராமம், மணியம், நாட்டாண்மை, பெருதனம், மேட்டுக்குடி, காவல், கர்ணிகம், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் மன்றம், இளைஞர் நற்பணி மன்றம், கோவில் தர்மகர்த்தா, விழா குழுவினர்கள், நாடக ஏற்பாட்டாளர்கள், ஊர் அசேசமும் ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு தனுஷ், இலசு புதுசு தனுஷ் எங்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தை பாராட்டி ஊர் கிராம பணமாக ரூபாய் 201 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வாரி கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய தனுஷ் நாடக மன்றத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த புனிதமான மேடையில் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் தலைப்பு குறை தீர்ப்பால் குங்குமக்காரி, குறை தீர்ப்பால் குங்குமக்காரி என்னும் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விடிய காலையிலே 4 மணி அளவிலே காலி வேடமெல்லாம் இருக்கிறது. ஆகினாலே நாடகத்தை முழுமையாக பார்க்க வேண்டும், அந்த அம்மனிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அமைதி காத்து நல்ல ஆதரவு தரும்படி உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி விரும்பி கேட்டுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இத்தனை நாட்கள் நாட்டிய நிகழ்ச்சி வெகு வெகு சிறப்பாக முடித்துவிட்டது. இருந்தாலும் இப்போது தேவ சபையானது கலை வேண்டும். நாட்டியத்தை சிறப்பாக முடித்துவிட்டீர்கள். இருந்தாலும் தேவ சபையானது கலை வேண்டும். அனைவருமே சென்று போய்விடுங்க. புறப்படுங்க, புறப்படுங்க, புறப்படுங்க. ஊர்வசி, உனக்கு ஒரு கட்டளை காத்து கொண்டிருக்கிறது. அந்த மத்திய உலகத்திலே எனக்கு தேவையான பாரிஜாத மலர்கள் அத்தனையுமே பாடி வதங்கிக் கொண்டு இருக்கின்றது. இப்போதே தேவலோகத்தை விடுத்து மத்திய உலகம் சென்று பாரிஜாத மலர்களுக்கு தண்ணீரை ஊற்ற வேண்டாம். அதுதான் உன்னுடைய கடமை. உனக்கு ஒரு கட்டளை காத்து எனக்காக கடமை உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறதா? அது என்னவென்று சொன்னால் ஊர்வசியா சென்றிருக்கிறார். மத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக நீயும் பின்தொடர்ந்து மத்திய உலகம் செல்ல வேண்டும். பாரிஜாத மலர்கள் ஒன்று கூட கழுவு போகக்கூடாது. மலர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இருவருமே சென்றிருக்கின்றார்கள் மத்திய உலகம். இவர்கள் இருவருமே கடமையிலே கண்ணோட்டமாக இருக்கின்றார்களா அல்லது கடமையை தவறி வேற பாதியிலே செல்கிறார்களா என்று நாம் என்ன பார்க்க வேண்டும். பாடி
களவு போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். பாதுகாப்பாக இருக்க சொன்னார். செடிகளுக்கு தண்ணி ஊற்றி சென்று கொண்டிருக்கின்றார். ஒழுங்காகத்தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுகின்றாரா இல்லை நிழலை பார்த்து உறங்குகின்றாரா என்று கண்காணிக்க வேண்டும். தண்ணி போட்டு மருந்து ஊத்திட்டியா? ஆமா ஞாபகம் இல்லாம போட்டேன். ஒண்ணு இல்ல. ஏன் நீ கவலையா போடாத. நான் மொத்த செடி புடிங்கி போட்டு வேற செடி நட்டு. ஆமாங்க. வந்தாரு குங்குமத்தால் பொட்டிட்டு பூவானை காரியம்மா நீ மறுநாடு தினம்மா உடுக்கை தம்பை முரசொலிக்கே
தாயேடி சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரிலே அம்மாடிய சொல்லி வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவனே எங்க அங்காளையே உண்மைதான். தாராளமாக பார்க்கலாம் ஊர்வசி. ஊர்வசி, என்னுடைய ஆழமானதோ இந்த பூலோகத்திலே வெகு நாட்களாக பாயடைந்து கிடந்தது. பாயடைந்து கிடந்த என்னுடைய ஆலயத்தை தேவலோகத்தை சேர்ந்த நீ இந்த பூலோகம் ஓடி வந்து 108 பாரிஜாத மலர்களை கொண்டு எனக்கு அபிஷேக ஆராதனை செய்த காரணத்தால் என்னுடைய மனமானதோ குளிர்ந்தது. என்னுடைய மனம் குளிர்ந்தது போல் உன்னுடைய மனமும் குளிர வேண்டும் என்றார். இதோ என்னுடைய கரத்தில் இருக்கிறது சூலாயுதம்.
ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய்? என்னம்மா? ஊர்வசி, அம்மா, இந்த மரகத மாலையை மாலை. நீ இப்போது அணிவிக்க கூடாது. அதோ பார்த்தாயா, என்னுடைய ஆலயத்தின் எதிரிலே ஒரு பொத்தாமரை குளம் ஒன்று இருக்கின்றது. அந்த குளத்தின் அருகாமையில் சென்று குளத்திலே இறங்கி நீராடிய பிறகு இந்த மரகத மாலையை உன்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொண்டால் உன்னுடைய உடலானது புனிதமடையும். போ அந்த பொத்தாமரை குளத்திற்கு. அம்மனை குறித்து விவரமே. அதோ தெரிகிற அந்த பொற்காட்டு ஊத்துக்கு சென்று நீராடிய பிறகு இந்த மரகத மாலை என்னுடைய கழுத்தில் அணிந்துக்கிறேன். இப்போது சென்று வரலாம் பொற்காட்டு ஒன்று கூட காணவில்லை. ஆமாங்கம்மா, இதற்கெல்லாம் காரணம் அந்த ஊர்வசி தானே. அவளை வெளிநாட்டுல வேணுமா? அம்மனை உரைத்த பிரகாரமே நானும் பொற்காட்டு ஊத்துக்கு வந்து விட்டேன். சரி சரி, இப்போது நானும் நீராடி வந்துட்டேன். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வண்ணா வணக்கம், வண்ணா வணக்கம், வண்ணா வணக்கம், வண்ணா வணக்கம். அவதானே வண்ணா வணக்கம். அண்ணா, தேவலோகத்தை விட்டு மத்தியலோகம் வந்தோம். ஆமா, மத்தியலோகத்தை மறந்து பூலோகம் வந்து விட்டோம். வந்து விட்டோம். பூலோகம் வந்த உடனே எனக்கு புத்தி மாறிவிட்டது. புத்தி மாறி விட்டதா? என்னடா சொல்றீங்க? ஆகையால் ஆகையால இந்த அண்ணா என்கின்ற வார்த்தையை மறந்துவிட்டு மறந்து விட்டு அத்தான் என்னை கட்டி பிடித்து கன்னத்துல ஒரே ஒரு முத்தம். அண்ணா போது நிறுத்துங்க. நம்ம இருவருமே யாரு? நம்ம இருவருமே தேவலோகத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும் போது அண்ணான்ற வார்த்தை மறந்து விட்டு உங்களை கட்டி எடுத்து முறுக்குறீங்களா? அண்ணா அதெல்லாம் முட்டாள்தனம். வந்த வழி பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல எனக்கு நல்லது. நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? உடனே பார்த்து போகலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் உடனே பார்த்த உடனே எனக்கு அந்த புத்தி மாறிவிட்டது. நான் என்ன செய்ய முடியும்? அண்ணா ஆகையால் ஆகையால என்னை கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தம், அது போதும் எனக்கு. அண்ணா நீங்க என்னதான் என்னிடத்துல எடுத்து உரித்தாலும் சரி, உங்களுடைய இச்சைக்கு மட்டும் என்னால இணங்கவே முடியாதுண்ணா. என்னால இணங்கவே முடியாது. இதுதான் உனக்கு முடிவா? இதுதான் என்னுடைய முடிவு. சரி. அண்ணா, விதவிதமா சோப்புசி. அக்கா மாமா
பாரு, நம்ம இருவருமே தேவலோகத்துக்கு என்னுடைய மகனான உனக்கு ஆபத்தா? எங்கே அவன்? போச்சு எல்லாமே போச்சு அப்பா, எல்லாமே போச்சு. டேய் டேய், என்ன நடந்தது? எதற்காக நீ பதற்றத்தோடு ஓடி வருகிறாய்? என்ன நீ கட்டளை இட்டாய்? பாரிஜாத மலர்கள் ஒன்று கூட களவு போகக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உரைத்தேன். பாதுகாத மலர் அத்தனை கலக போய்விட்டதப்பா, கலக போய்விட்டது. என் மேல் மலர்கள் அத்தனை களவு போயிட்டுதான். அதற்கு காரணம் யார்? ஊர்வசி. போதும் நிறுத்துடா. அதற்கு காரணம் ஊர்வசி தான்டா. இருந்தாலும் உனக்கு என்ன நான் கட்டளை விடுத்தேன்? என்னுடைய வார்த்தை மீறி நீ எங்கே சென்றாய்? பூலோகம் சென்றாய். பூலோகத்திலே ஊர்வசியானவள் தங்கை என்று தெரிந்திருந்தோம். அவளிடத்திலே நீ தவறாக நடந்து கொண்டாயே. அப்படி நடக்கலாமா? அது மாபெரும் தவறுதானே. எப்போது தங்களிடத்திலே தவறாக நடந்து விட்டாயோ, இனிமேல் கொண்டு நீ எனக்கு மகனே இல்லை, நான் உனக்கு தந்தையே கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. உனக்கு மன்னிப்பு என்பதையே கிடையாதுடா. உனக்கு கொடிய சாபத்தை கொடுக்க போகிறேன். என்ன சாபம் தெரியுமா? எப்போது தங்களிடத்தே தவறாக நடந்து விட்டாயோ, என்னுடைய வார்த்தை மீறி பூலோகம் சென்றாயோ, இப்போது உனக்கு கொடுக்கின்றேன் சாபம். மீண்டும் அதே பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகனாக பிறக்க வேண்டும். மகனாக பிறந்து அங்கு வரை இன்ப துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் அதன் பிறகு உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வேன். உனக்கு என்ன நான் கட்டளை விடுத்தேன்? உங்களுக்கு தேவையான மனதுக்கு நான் நீர் ஊற்றி விட்டேன். கிளியாருக்கு பூலோகம் சென்று இந்த பூலோக மக்களால் ஒரு அம்மன் சிலையை மாயெடுத்து விழுந்தது. உங்களுக்கு தேவையான
உனக்கு என்ன நான் கட்டளை விடுத்தேன், ஆனால் என்னுடைய வார்த்தையை மீறி பூலோகம் சென்றாய். எனக்கு தேவையான மலரை பறித்தாய், அம்மனுக்கு சாற்றி விட்டாய். எப்போது எனக்கு தேவையான மலரை பறித்தாயோ, என்னுடைய வார்த்தையை மீறி பூலோகம் சென்றாயோ, இனிமேல் கொண்டு உன்னுடைய நாட்டு எனக்கு தேவை. இப்போதே உனக்கு கொடிய உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. இப்போதே கொடுக்கின்ற சாபம். மீண்டும் அதே பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறந்து அங்கு வரை இன்ப துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் இந்த தேவசபை நாட்டு மடலாம்